நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தாமதமான விமான சேவைகளுக்கான கட்டணங்கள் திருப்பி வழங்கப்படும். ஆந்தனி லாக். குரங்கம்மை பரிசோதனை முடிவுகள் எதிர்மறையாக உள்ளன. ஜுல்கிஃப்லி அஹ்மத். ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் புதியதாக ஏற்பட்ட நில அமிழ்வு பகுதியை ஐஜிபி பார்வையிட்டார். குடிநுழைவுத்துறை அதிகாரிக்கு லஞ்சம் வழங்கிய வெளிநாட்டவர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. காணாமல் போன படிவம் 2 படிக்கும் மாணவனை மீட்கும் பணி தீவிரம். சிரமான் காவல்துறை தகவல். 5 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தாமதமான விமான சேவைகளால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் முழுமையாக பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கேட்டுக்கொண்டார். விமான பயணங்களுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்ட மலேசிய விமான போக்குவரத்து பயனர் பாதுகாப்பு குறியீடு 2016 MACPCயில் செய்யப்பட்ட திருத்தங்களின் ஒரு பகுதி இதுவாகும். பயணிகள் தங்கள் பயணத்தை ரத்து செய்ய விரும்பினால் முழு பணத்தையும் திரும்ப பெறுவதற்கான அடிப்படை உரிமை அவர்களுக்கு இருப்பதையும் ஆந்தனி லாக் உறுதிப்படுத்தினார். கடன் ஷெல் அல்லது விமான பற்றுச்சீட்டுகள் மூலம் விமான நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு பணத்தை மீண்டும் திரும்ப தர வேண்டும். பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு அசல் கட்டண முறை மூலம் பணத்தை திரும்ப பெற விமான நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கூறினார். பயணிகள் தாங்கள் விரும்பும் கட்டண முறையை தெரிவு செய்ய உரிமை உண்டு என்றார் அவர். மலேசியாவில் இதுவரை குரங்கம்மை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை முடிவுகள் யாவும் எதிர்மறையாக உள்ளன என்று சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் டி ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். இதுவரை 33 பேரின் பரிசோதனை முடிவுகள் எதிர்மறையாக உள்ள நிலையில் ஒருவரின் பரிசோதனை முடிவு நிலுவையில் இருப்பதாகவும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். மலேசிய சுகாதார அமைச்சகம் உலகெங்கிலும் உள்ள மலேசிய பிரதிநிதிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. சுகாதார அமைச்சகம் வகுத்துள்ள வழிகாட்டுதல்களுக்கு இணங்க மலேசிய பயணிகளுக்கு தகவல்களை பரப்புவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது என்பது அவர் கூறினார். குரங்கம்மை அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை அதிகரிப்பதற்கான அடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த அறிவிப்பு இன்று வெளியிடப்படும் என்று அவர் கூறினார். ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் புதியதாக ஏற்பட்ட நில அமிழ்வு பகுதியை தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடீன் நேரடியாக பார்வையிட்டார். தலைநகர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதை சரிந்து விழுந்த சம்பவத்தில் இந்திய மாது விஜயலட்சுமி புதைகுண்டார். அவரை தேடும் பணிகள் 6வது நாளாக நடந்து வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையை தொடர்ந்து மற்றொரு இடத்தில் நில அமிழ்வு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 8 அடி ஆழத்தில் குழி ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தேசிய போலீஸ் படை தலைவர் இன்று காலை சம்பவ இடத்திற்கு வந்தார். புதிய நில அமிழ்வு இடத்தை அவர் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் தொடர்ச்சியான கூட்டங்கள் நடந்து வருகிறது. KLIA குடிநுழைவுத்துறை அதிகாரிக்கு 5650 ரிங்கிட் லஞ்சம் வழங்கிய மியான்மர் நாட்டவர் மீது ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி அனிதா ஹருண் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றஞ்சாட்டப்பட்ட 37 வயதான போச்சோ தமக்கெதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். குற்றச்சாட்டு அடிப்படையில் கடந்த ஆண்டு KLIA 2வது முனையத்தில் முறையான பயண ஆவணங்கள் இல்லாத 9 மியான்மர் நாட்டவர்களை நாட்டிற்குள் நுழைய சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அவ்வாடவர் லஞ்சம் வழங்கினார். 2009ஆம் ஆண்டு MACC சட்டத்தின் செக்ஷன் 16B கீழ் அவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் சிறை, 10,000 அபராதம் விதிக்கப்படலாம். இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 30ஆம் தேதி நீதிமன்றம் செவிமடுக்கப்படும் என்று நீதிபதி குறிப்பிட்டார். கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிக்காமாட்டில் உள்ள பள்ளியில் இருந்து காணாமல் போன படிவம் 2 படிக்கும் மாணவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
படிவம் 2 பயிலும் மாணவன் குவேசிக்ரி ஹசிமி பள்ளியை விட்டு வெளியேறியதாகவும் அவனை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மாணவன் கடைசியாக விளையாட்டு உடையில் இருந்ததாக சிரம்பான் மாவட்ட OCPD அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஹத்தா சேடின் தெரிவித்தார். காணாமல் போன மாணவன் குறித்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 10:30 மணி முதல் மாணவனை காணவில்லை என்றும் பள்ளியின் அனைத்து பகுதிகளிலும் தேடியும் மாணவன் கிடைக்கவில்லை. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணியளவில் மாணவன் காணாமல் போன சம்பவம் குறித்து பள்ளி ஆசிரியரிடமிருந்து தனது தரப்புக்கு புகார் வந்ததையும் முகமது ஹத்தா சேடின் உறுதிப்படுத்தினார். சக வகுப்பு மாணவன் குவேசிக்ரி ஹசிம் தனது வகுப்பறையை விட்டு வெளியேறியதையும் கண்டதாக அவர் கூறினார். தற்போது காவல்துறை தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாகவும் இந்த வழக்கு காணாமல் போனோர் புகாராக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.